அப்படிங்கிறாங்க. கரெக்ட்டா ரோகிணி வராங்க. "என்ன ரோகிணி நீ அப்போதே அம்மாவ எங்கன்னு கேட்டா, அம்மாவுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன. என்ன சர்ப்ரைஸ்?" அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைஸு?" அப்படின்னு விஜயாவும் கேட்குறாங்க. "ஆமா ஆன்ட்டி உங்களுக்கு தந்தாங்க" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. "என்னது இதுன்னு பிரிச்சு பாருங்க" அப்படிங்கிறாங்க. சரின்னு ஓகேன்னு ஓப்பன் பண்ணி பாருங்க. "இது என்னது புடவையா இருக்கு?" அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. "ஆமா ஆன்ட்டி பட்டு புடவ தான்" அப்படின்னு. "இது எதுக்கு எனக்கு வாங்குனேன்னு?" "ஐயோ ஆன்ட்டி இது நான் வாங்கல. மலேசியாலேருந்து எங்க மாமா உங்களுக்காக வாங்கி அனுப்பியிருக்காங்க." "மலேசியாலேருந்து உங்க மாமாவா?" அப்படின்னு சொல்லி விஜயா டவுட்ல கேட்குறாங்க. "ஆமா ஆன்ட்டி எங்க மாமாவும் எங்க அத்தையும் உங்களுக்காக ஒரு சாரீ அங்கேருந்து வாங்கி பார்சல்ல கொரியர்ல இங்கே அனுப்பிவிட்ருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "ஓ அப்படியா?" அப்படின்னு விஜயாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே பிரைட் ஆயிடுச்சு மூஞ்செல்லாம். அண்ணாமலை கேட்குறாரு, "ஏம்மா இங்கேருந்து தான் சேலை எல்லாமே மலேசியாவுக்கு போகும். இது எதுக்கும்மா அங்கே வாங்கி அங்கேருந்து செலவழிச்சு இங்கே அனுப்பியிருக்காங்கன்னு?" "இல்லைம்மாம்மா இது மலேசியாவில் ஆன்ட்டிக்கு பிடிச்சதா நான் இந்த கலர் பிடிக்கும்னு வேறு நான் சொல்லியிருந்தேன்னா, அதனால் மாமா வந்து தேடி தேடி ஸ்பெஷலாக நெய்யை கொடுத்து ஆன்ட்டிக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "ஆன்ட்டி உங்களுக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும்ல? மாமா இது நல்லாயிருக்கும் தானே?" அப்படின்னு அண்ணாமலை